நம்மளும் கிளம்பிட்ட விசேஷத்துக்கு இன்னும் ஆளை காணோம். என்ன செய்யறான்னு தெரியலையே. அத்தை கிளம்பிட்டீங்களா? நானும் கிளம்பிட்டேன் அத்தை. கிளம்பிட்டியா? எங்க கிளம்பி இருக்க நீ? அத்தை விசேஷத்துக்கு தான் அத்தை கிளம்பியிருக்கேன். விசேஷமா? எந்த விசேஷத்துக்கு நீ கிளம்பி இருக்க? அத்தை உங்க சொந்தக்காரவங்க தான் வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்கல்ல அத்தை. அவங்க எங்களையும் தானே வர சொன்னாங்க, என்னையும் என் வீட்டுக்காரையும். அதனால தான் கிளம்பியிருக்கேன். எங்க சொந்தக்காரவங்க உன்னை வர சொன்னாங்க, சரிதான். நான் உன்னை கூப்பிட்டேனா என் கூட வாமா விசேஷத்துக்கு போயிட்டு வரலான்னு? நீ என் கூட விசேஷத்துக்கு வந்துட்டா காலையில வீட்டு வேலை யாரு பாப்பா? இல்ல மத்தியானம் தான் யாரு பாப்பா? நாளா வந்தோடனே அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும். நீ வீட்டுல இருந்து வீட்டு வேலையெல்லாம் பாரு. நானும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து இப்படியே தான் சொல்றீங்க. என்னை எங்கேயுமே வெளியில கூட்டு போக மாட்டீங்களே அத்தை. உன்னை வெளியில கூட்டு போவா? நாங்களும் தான் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் மாமியார்கிட்ட எங்கேயுமே போக விட மாட்டாங்க. நாங்க தான் வீட்டு வேலையெல்லாம் பார்ப்போம். அவங்க தான் போற பக்கமெல்லாம் போயிட்டு வராங்க. இப்பதான் அவன் கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி தான் நான் அங்கங்க போக ஆரம்பிச்சிருக்கேன். நீயும் அந்த மாதிரி கத்துக்க. எனக்கு அப்புறமா தான் நீ எங்க வேணாலும் போகணும். இப்பெல்லாம் ஆசைப்படாத. நான் ஒன்று கேட்குறேன். உங்க மாமியார் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு உண்மையை சொல்லணும்னா அவங்க அப்படிலாம் செய்யும்போது கோபமாக வரும். அப்பயே நான் நினச்சேன், நம்மளும் வருங்காலத்தில் இப்படி தான் இருக்கணும். இப்போ தான் சந்தோஷமாக இருக்க முடியல. நம்ம மருமக வந்த பின்னாடியாவது நம்ம 4 இடம் போகணும்னு நினச்சேன். அதை தாண்டி இப்போ செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க, சரி. உங்கள் மருமகளை கஷ்டப்படுத்துகிறோன்னு உங்களுக்கு தோணலையா அத்தை? ஆமா பிரியா, நீ சொல்லவும் தான் என் மண்டைக்கு உரைக்குது. நான் அப்பெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? அழுதுருப்பேன். அது மாதிரி தானே உன் மனசு கஷ்டமா இருக்கு. சரி, அவனையும் கூட்டு வா, நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டே வந்துடலாம்.